ஜெனசிஸ் சாப்டர் 3. இந்த 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சர்பண்ட், இது ஒரு தீமைக்கான அடையாளம். இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஈவில்னு சொல்லலாம். இன்னொரு விதத்திலே அதை நாம் எப்படி பார்க்கலாம்னா, சர்பண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டெவில். அது ஒரு டெவிலினுடைய உருவம், சாத்தானுடைய ஒரு உருவமாகத்தான் சர்ப்பம் இங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமும் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. முதலாவது, சர்ப்பமானது கன்னிங், அதாவது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக டிசீவ்டு, அது வஞ்சிக்கிறதா இருந்தது. ஆதியாகமும் 3:1 சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு வஞ்சனையான காரியத்தை ஏவாளிடம் கேட்கிறது. ஆண்டவருடைய படைப்பிலே உன்னதமான படைப்பு மனிதனுடைய படைப்பு. அந்த மனிதனுடைய படைப்பை ஏமாற்றுகின்ற அல்லது வஞ்சிக்கின்ற ஒரு கெட்ட பண்பு இந்த சர்ப்பனிடத்தில் காணப்பட்டது. அடுத்ததாக, சர்ப்பன் இட்ஸ் மேனிப்புலேட்டர், இது புரட்டுவாய் உடையதாக இருந்தது. ஜெனசிஸ் 3:3 குறிப்பிடப்பட்டுள்ளது, தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் அதை சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை புரட்டி, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று உண்மைக்கு புறம்பான அல்லது சத்தியத்திற்கு மாறான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. அடுத்ததாக, இந்த சர்ப்பன் பிறருடைய உணர்வுகளை தீமையான காரியங்களை செய்வதற்காக அல்லது தீமைக்கு நேராக தூண்டி விடுகிறதா இருந்தது. இட்ஸ் அ டெம்டேட்டர். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவதூதர்களைப் போலிருப்பீர்கள் என்று ஏவாளுடைய உணர்வுகளை தீமையான காரியத்தை செய்வதற்கு நேராக வழிநடத்தியது. இந்த தந்திரமான அனுபவம், பிறரை வஞ்சிக்கிற அல்லது ஏமாற்றுகிற அனுபவம், புரட்டுவாய் நிறைந்த அனுபவம், பிறரை பாவத்திற்கு நேராய் தூண்டி விடுகிறதான காரியம், இந்த 4 தீமையான பண்புகளும் அநேக நேரங்களிலே மனிதராகிய நம்மிடத்திலும் இன்று காணப்படுகிறது. இந்த காரியங்களை உடையவர்கள் ஒரு சர்ப்பண்டை போல தீமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாத்தானுடைய உருவமாக தான் செயல்படுறாங்க. எப்படி சர்ப்பண்ட் ஒரு சாத்தானுடைய உருவமாக செயல்பட்டதோ அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நாமும் அநேக நேரங்களில் சாத்தானுடைய இமேஜை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடைசியாக இந்த சர்ப்பன் சபிக்கப்பட்டது. நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நம்முடைய லைஃப்லையும் நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழும்போது கடவுளுடைய கோபத்துக்குள்ளாக நடத்தப்படுவோம். ஆனபடியினாலே இந்த கடவுள் விரும்பாத அருவருக்கிறதான இந்த குணங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்கு சாட்சியாய் அவருடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தி வாழ்வோம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சர்ப்பத்தை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் விட்டுவிட ஆவியானவர்களை உணர்த்தினீர். தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு நீர் விரும்பாத குணநலன்கள் எங்களில் காணப்படும்போது நீர் எங்களுக்கு உணர்த்தும் போது அதை விட்டுவிட்டு பிறருக்கு மகிமை சேர்க்கின்ற, பிறரை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கனம் மகிமெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.